காலை இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேதரின் பின்வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வேத பாடத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் ஐயா. ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். 12 மணி வரை தொடருங்கள் ஐயா. ஆமேன். காட் பிளஸ். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்த இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த இடத்திலே இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்கள் நான் ஜெபிக்கிறேன். நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களை கற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? வாட் இஸ் அவர் ஹோப்? என்னத்தின் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம்? எங்களுடைய நம்பிக்கை என்ன? எங்களுடைய நம்பிக்கையினுடைய ஆதாரங்கள் நாங்கள் யார் மேலே வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே இன்றைக்கு திரும்பி பார்க்கிற வேளையிலே நீங்கள் எடுத்து பாருங்கள். உலகத்திலே எந்த நாடுகளும் இன்னொரு வல்லரசு நாடுகளோட மேலேதான் இந்த நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்களில் யுத்தங்கள் வந்தா கொண்டா தங்களுடைய நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்றதற்காக இந்த நாட்களில் அப்படிப்பட்ட நாடுகளையே சார்ந்து இந்த நாட்களை அவர்களுக்காக இந்த நாட்களை செய்யப்படுவார்கள். அது மட்டுமல்ல, சில வல்லரசு நாடுகள் 2 நாடுகள் 3 நாடுகள் ஒன்றாய் சேர்ந்து இந்த நாட்களை அவர்களும் இந்த நாட்களை ஒரு குழுவாக இந்த நாட்களை செயல்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு எப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்க. முதலாவது, நம்முடைய நம்பிக்கையை நாங்கள் மனுஷர் மேலே இந்த நாட்களில் வைக்கிறோம். முதலாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அதை குறித்து வேதம் இந்த நாட்களை நமக்கு எச்சரிக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே வேதத்திலே பார்ப்போமா இருந்தால் 2-3 வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம். சங்கீதம் 118வது அதிகாரம் 9வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இன்றைக்கு யாரை நம்புகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், மனிதர்களை நம்புகிறார்கள். மனித தேசத்தை ஆளுகிற மனுஷர்களை இந்த நாட்களே நம்புகிறார்கள். ஏனென்றால் இந்த நாட்களிலே அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை இப்படியாக ஒரு தேசங்களை சாய்ந்திருக்கிறதை பார்க்கும். ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்திலே பாருங்கள், இன்றைக்கு அநேக தேசங்களிலே பார்க்கிற வேளையிலே எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வந்தோடனே அந்த ஆளுகிறவர் என்ன செய்வார்? அந்த காரியத்தை விட்டு அவர் வேற காரியத்துக்கு இந்த நாட்களே போயிடுவார். அதற்கு பின்பாக இவர்களுடைய ஆட்டங்கள், இவருடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை குறைந்து போகும். ஏனென்றால் புதிதா இந்த இடத்துக்கு வருகிற தலைவர் எப்படிப்பட்டவரோ, எப்படியான காரியத்தை செய்வாரோ என்று சொல்லி இந்த நாட்களே வருகிறவர்களுக்கு தெரியாது, நிலைப்பாடுகள் தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால நீங்க வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறதை இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கட்டுமா, எச்சரிக்கையாக இருக்கட்டுமாம் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே சங்கீதம் 30வது அதிகாரத்திலே இந்த நாட்களை எடுத்து பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 30வது அதிகாரத்திலே பாருங்கள், இங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது 2வது 3வது வருஷத்திலே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலே இருந்து ஏறி வர பண்ணி நான் குழியில இறங்காதபடிக்கு என்னை உயிரோடு காத்தீர் என்று சொல்லி இந்த நாட்களை சங்கீதக்காரர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இந்த சங்கீதக்காருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வழியிலே அவன் இங்கே மனுஷனிடத்திலே நம்பிக்கை வைக்கவில்லை, தேவனை நோக்கி இந்த நாட்களை கூப்பிடுகிறதையும், அது மட்டுமல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர் சொல்லுகிற தன்னுடைய ஆத்மாவை பாதாளத்திலே இருந்து ஏறி வர பண்ணி நான் படிக்குழியில இறங்காதபடி என்னை காத்திரே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் இதற்கு முன்பாக பார்த்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திறனி இல்லாத மனுஷர்களை நம்பாதேங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 142 எடுத்து பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது அப்படியாக அவர்களுடைய ஆவி பிரியும், அவர் அது மண்ணுக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் அதைத்தான் குறித்து இந்த நாட்களில் வேதம் நமக்கு திட்டவட்டமாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது என்னவென்றால், மனிதனை ஒருபோதும் நம்பாதே என்று. இன்றைக்கு நீங்கள் அநேக சபைகளை குறித்து பாருங்கள். நான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைகளை கூட பாருங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால்,
அந்த சபையில இருக்கிற போதகரை சார்ந்து நடப்பார்கள், அல்லது அந்த லீடரை எல்டரை சார்ந்து இந்த நாட்களை நடப்பார்கள், அல்லது உதவி போதகரை சார்ந்த நாட்களை நடப்பார்கள். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் தங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு ஊழிய காரியங்கள் இந்த நாட்களை கிடைக்கும் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அப்படி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் தள்ளப்படுவோமா இருந்தால் நாங்கள் செய்கிற அந்த ஊழியங்கள் கர்த்தருக்குரிய ஊழியங்களாய் இந்த நாட்களே இருக்காது. அது மாமிஷத்தின்படி ஒரு மனுஷனுக்கு செய்கிற ஊழியமும் மனுஷனை அங்கே மகிமைப்படுத்துகிற காரியமாக அந்த இடத்துல இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. மனிதர் மேல் நம்பிக்கை வைப்பது குறித்து முதலாவதாக இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நீங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்படி என்றால் யாராலே? பாருங்கள் இந்த நாட்கள், ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் குறித்து ஒவ்வொரு காரியங்கள் இந்த நாட்களை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய கரத்திலே மாமிசமான யாவருடைய ஆவியும் இருக்குதாம் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைய பாருங்கள், இந்த கையை திறந்தோன்னே என்ன நடக்கும்? அப்படியே ஆத்மா போயிடும். இன்றைக்கு வேதத்துல பாருங்கள், ஒரு காரியத்தை குறித்து நான் கடந்த முறையில இந்த நாட்களை பார்த்தேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை எல்லாரும் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார்னு சொல்லி. இன்றைக்கு நாங்கள் அந்த நாட்களே நான் அந்த வார்த்தையை வாசிக்கிற வேளையிலே, இன்னும்ப்பா ஆண்டவருடைய கரம் இப்படி ஒரு பெரிய கரமாக இருக்கிறதா? அப்படியே எப்படி அந்த உள்ளங்கையில இவ்வளவு பேர், இந்த உலகத்திலே கோடிக்கணக்கில் பில்லியன் கணக்கில் ஜனங்கள் இருக்கிறார்களே, அவருடைய பேர்கள், அவருடைய அட்ரஸ், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே வணைந்து வைத்திருக்கிறாரே, அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே ஒரு குழப்பம் உண்டு இந்த நாட்களே இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக அந்த நாட்களை பாருங்கள், இப்பொழுது செல்போன் வந்ததற்கு பிறகு அந்த குழப்பம் தீர்ந்து விட்டது. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய செல்போன்ல பாருங்க, கிட்டத்தட்ட 100, 150, 200 பேருடைய அவருடைய டீடைல்ஸ், அவருடைய அட்ரஸ்கள், அது மட்டுமல்ல எங்களுடைய சரித்திரம் எல்லாம் இந்த நாட்களை எதற்குள்ளே அடங்கி இருக்கிறது? செல்போன்ல. செல்போன் துளைமா இருந்தால் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து சில காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை என்ன செய்யும்? அங்கே மாற்றப்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இந்த சாதாரண ஒரு எலக்ட்ரிக் பொருள், இந்த சின்ன பொருளை, இந்த கையடக்க தொலைபேசி, அது தொலைபேசிக்கு பேர் கையடக்க தொலைபேசி, இந்த கையடக்க தொலைபேசிக்குள்ளே ஒரு மனுஷன் இப்படியாக தன்னுடைய உறவினர்கள், சுற்றத்தார், நண்பர்கள், எல்லாருடைய வேலை செய்கிற இடங்கள், எல்லாருடைய டெலிபோன் நம்பரையும் எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை பதிந்து அதுக்குள்ளே அடக்கி வைத்திருப்பார்களா இருந்தால், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தன்னுடைய கரத்திலே இந்த மனுஷர்களுடைய, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பேரையும், ஒவ்வொரு மனுஷனுடைய அதாவது அவனுடைய பிறப்பையும் இறப்பையும் எல்லாவற்றையும் இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை கையில அடக்கி வைக்க முடியாதா என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அதே விதமாகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிற வேளையிலேயே இன்றைக்கு மனுஷனுடைய காரியங்களையும் மனுஷன் மேலே இந்த நாட்களே நாங்கள் நம்முடைய நம்பிக்கையை வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறோம்? தேவன் மேலே இருக்கிற காரியத்தை இந்த நாட்களை அங்கே விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு இந்த நாட்களே அவன் இந்த நாட்களே எம்மாத்திரம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை இந்த நாட்களே நம்புவதை நாங்கள் விட்டுவிடும்படியாக இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் எடுத்துக்கொள்கிறேன் எரேமியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பதா இருந்தால், இங்கே 5வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக அந்த நாட்களே பாருங்கள், அங்கே மனுஷன் மேல் நம்பிக்கையை வைத்து மாமிசத்தை தன் புயபலமாகி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் கர்த்தரால் மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, முதலாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறார். இரண்டாவதாக அப்படின்னு சொன்னால் மாமிசத்தை தன் புயபலமாக, அப்பதான் பாருங்க அந்த நாட்கள் என்ன செய்யறாங்க? பொடியை, அதாவது ஸ்போர்ட்ஸ்களை செய்து பாடி பில்டிங் செய்து ஃபிட் பண்ணி தன்னை பொடியை வச்சுக்கொண்டு இந்த நாட்களை சொல்லுவார், இந்த நாட்கள் எனக்கு மசில்ஸ் இருக்குது, எதையும் நான் செய்து முடிப்பேன், எந்த பாரத்தையும் தூக்குவேன் கொள்வேன் சொல்லி. ஆனால் இந்த நாட்கள் என்ன நடக்கும்?
ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்களே நரம்பு தளர்ச்சியோ என்னோ காரியம் வந்தால் அவரால் ஒரு கப் டீயோ கூட இந்த நாட்களை தூக்க முடியாத நிலையில் இந்த நாட்களை இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை. அங்கே அதனால இங்க வேதம் சொல்லுகிறது, இப்படியாக கொண்ட மனுஷர்கள் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் கூட இந்த நாட்களை சபிக்கப்பட்டவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வார்த்தையை தெளிவா பாருங்க. அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம் என்றுதான் முக்கியமான காரியம். அப்ப கர்த்தர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிற வேளையிலேயே அவர் நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆனால் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிற வேளையிலேயே தேவன் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 13வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படின்னு சொன்னால், எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரியன் அண்டையிலே போய் யாரேப் ராஜாவிடத்திலே ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை இந்த நாட்களை உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் இந்த நாட்களிலே கூடாமல் போயிட்டு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த எப்ராயிமை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த எப்ராயிம் என்ற மனுஷன் இந்த நாட்களை பாருங்கள், அவரது வியாதியா இந்த நாட்களை இருந்த வேளையிலேயே அங்கே என்ன செய்கிறான் சொன்னால், யூதா தன் காயத்தை கண்டபோது எப்ராயிம் அசீரியன் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் இந்த நாட்களை என்ன செய்கிறார், அந்த காயத்தை இந்த நாட்களை குணமாக்கும்படி செய்யப்படுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை அங்கே வேதம் எப்படியா சொல்லுகிறன்னு சொல்லி சொன்னால், அங்கே காயத்தை ஆற்றவும் அவனாலே இந்த நாட்களை கூடாமல் போயிட்டுதான் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். இந்த நாட்களே அப்படியானால் ஒரு மனுஷனை நம்பி மனுஷன் அந்த காரியத்தை செய்வான் என்று சொல்லி நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த இடத்திற்குள்ளே போகிற வேளையிலேயே அங்க இடத்திலே நாங்கள் காணுகிற காரியம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே முதலாவதாக இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம் மனுஷன் மேல் இந்த நாட்களிலே நம்பிக்கை வைக்கிறது. இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே பொருட்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறது என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், அநேகருடைய காரியத்தை இன்றைக்கு நான் பார்த்த வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பொருட்கள் மேலேதான் இந்த நாட்கள் நம்பிக்கை வைப்பார். பாருங்கள், இந்த நாட்களில் எல்லாம் பார்த்தா வீட்டுக்கு நிறைய சாமான் இருக்கும், ஆனால் ரெண்டாலும் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், அதை வேண்டி பூட்டுவோம், இதை வேண்டி சேர்ப்போம், அதை சேர்ப்போம், இதை சேர்ப்போம் சொல்லி இன்னுமா இந்த நாட்களை கூட பொருட்களை சேர்த்து பொருளாசை பண ஆசை இப்படியாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்தப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை சேர்த்து வைத்திருப்பார்கள். ஏனென்றால் என்னுடைய சந்ததிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப காரியங்கள் பணங்கள் சேர்க்கிறதோ அல்ல அந்த நாட்களே பிள்ளைகளுக்கு காரியங்களை சேர்க்கிறதையோ நான் குறித்து பேசவில்லை. ஆனால் அதிகம் அளவிலே இந்த நாட்களை காரியங்களை செய்கிறதைத்தான் இந்த நாட்கள் இந்த வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருவது. அப்ப பாருங்கள், இந்த நாட்களே மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷர்கள் இரண்டாவது என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் பொருட்கள் மேலே இந்த நாட்களை நம்பிக்கை வைப்பார்கள். ஜோபின் புஸ்தகம் 31வது அதிகாரத்திலே 24வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் பொன்னின் மேலே நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், அங்கே வேதம் சொல்லுகிறது, என் ஆசி அங்கே பெரியதொன்றும் என் கைக்கு மீதியாய் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், அங்கே பொன்னின் மேல் இந்த நாட்களை நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ எனக்கு ஆதரவு. பாருங்கள், பொன்னை நம்புகிறார்கள், இரண்டாவதாக தங்கத்தை சொல்லுகிறார்கள் ஆதரவு என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான். இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே சில இடங்களை பாருங்கள், அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், வெளிநாட்டுக்கு வந்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர்கள் இந்த நாட்களே பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு சில தேசங்களை பார்க்கிற வழியிலே அடுக்கி தங்கத்திலே செயின்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. சேர்ச்சி ஆராதனைகளுக்கு போகிற வழி ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இந்த நாட்களே பார்த்தா இந்த நாட்களை அவர்கள் 10 செயின் 12 செயின் களத்துல தொங்கும், கை நிறைய மோதிரங்கள். எத்தனை நல்ல காலம் ஆண்டவர் இந்த நாட்களை 5 விரலை வச்சிருந்தார் கையில. இன்றைக்கு அருமையான கத்திர பிள்ளைகள் ஒரு 10 விரலை கையில ஒரே கையில வச்சிருப்பாரு இருந்தான்னா 10 விரலுக்கும் மோதிரம் போட்டுறாங்க. இந்த கையில 5 மோதிரத்தை போடுறாங்க, அந்த கையில 5 மோதிரத்தை போடுறாங்க. அதுவும் பெண்ணாம்பரிய மோதிரத்தை போடுறாங்க, தூக்கி நடக்கலாம் அலமையில மோதிரத்தை போட்டு போறாங்க. பொருளாசை அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்க, நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால், மோதிர பவுனை அணிவது இந்த நாட்களிலே அதை குறித்து நான் இந்த நாட்களை தவறு என்று சொல்லவில்லை.
பவுன் இந்த நாட்களிலே அலங்கரிக்கிற காரியம் தான். பெண்களை அலங்கரிக்கிற காரியம், மோதிரங்கள் சில வேளைகளிலே சங்கிலியில போட்டாலும் இந்த நாட்களிலே அவர்கள் அலங்கரிக்கிற காரியங்கள். ஆனால் அதுக்கு மிதமிஞ்சின காரியங்களை இந்த நாட்களிலே கொண்டு செய்கிற காரியத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே சில பிரச்சனைகளை இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். என்னவென்றா பாருங்கள், இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே கூட இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர்கள் இந்த நாட்களிலே பவுனை அங்கே போய் இந்த நாட்களிலே பவுன்லே பார்க்கிற வழியிலே சங்கிலிகளை செய்து கொண்டு வருவார். ஆனால் வருகிற வேளையில இந்த நாட்கள் என்ன நடக்கும்? கஸ்டம்ஸ் கண்ட்ரோல் பிடித்திருவார். பிடித்தால் அந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய வரியை கட்ட சொல்லி நிற்பார்கள், டெக்ஸை கட்ட சொல்லி நிற்பார்கள். ஆனால் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த வேண்டினதை விட மிகவும் அதிகமாக வரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்படுகிறதை பார்க்கணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், பொருட்கள் மேலே நம்பிக்கை வைத்து அந்த பொருட்கள் நம்மை காக்கும் என்ற தீர்மானத்திலே இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே அந்த பொருளினாலே இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே பிரச்சனைகள் உருவாகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது இலங்கையிலேயோ பாருங்க, எந்த இடத்துல போனாலும் நல்ல வடிவா இந்த நாட்களை பாருங்க சங்கிலியை போட்டு ஒன்று போங்க பார்ப்போம். போகிறவங்கள என்ன செய்வாங்க? ரோட்ல சைக்கிள்ல வந்து அறுத்து கொண்டு போயிடுவாங்க. கழுத்தும் போயிடும், எல்லாம் போயிடும். வருமான கத்துடைய பிள்ளைகள் ஏன்னு சொல்லி சொன்னால் பொருட்கள் பவுன் அதை குறித்து இந்த நாட்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சில இந்த நாட்களிலே வேறு தேவையற்ற பொருட்களை வீட்டுல வேண்டி நிறைச்சி வச்சிருப்பாங்க. பேஸ்மெண்ட்ல பார்த்தா பேஸ்மெண்ட்டுக்கு திரும்பி போகலாம். அவ்வளவுக்கு இந்த நாட்களே எல்லாம் இந்த நாட்களே தேவையில்லா சாமான் எல்லாம் இந்த நாள் கிடக்கும். இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லி 1க்கு 10 காரியங்கள் இந்த நாட்களை கிடக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதை குறித்து இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே அது ஒரு முட்டாள்தனம் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பொருட்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் முட்டாள்தனம் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் இங்கே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய. யோபு 25ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வார்த்தை சொல்லுகிறது. 25ஆம் அதிகாரத்திலே 25ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அதிகாரம் பயங்கரம் அவர்களிடத்திலே இருக்கிறது. அவர்கள் தங்கள் உன்னதமான ஸ்தலங்களிலே சமாதானம் உண்டாக்குகிறார். ஆனால் ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்களுடைய சமாதானத்தில் உள்ளத்திலே சமாதானம் வரும். எப்படி என்று சொல்லி சொன்னால், பொருட்கள் மேலே ஆசைகள் இல்லாதபடி இந்த நாட்களை இருக்கிற வேளையிலே தான் அவருடைய உள்ளத்திலே இந்த நாட்களிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், இன்றைக்கு இந்த பொருட்கள் மேலே இந்த நாட்களை ஆசையை வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், தேவனை விட்டு இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகிறதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. சங்கீத புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையை இந்த நாட்களிலே பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்ற அந்த வசனத்திலே பார்க்கிற வழியில முதலாவது வசனம் சொல்லுகிறது, அதற்கு முந்தின வசனம், நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதோ தேவனை தன் பலனாக அங்கே எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையை பலப்படுத்தின மனுஷன் உகந்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சை ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே என்ன செய்கிறார்கள்? பொருட்கள் மேலே நம்பிக்கை வைத்து செல்வத்தை இந்த நாட்களிலே பெருக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை பாருங்கள் செல்வத்தை பெருக்கி 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 காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் திடீரென்று பார்க்கிற வேளையிலே வெள்ளம் வந்து இந்த நாட்களிலே வாரிக்கொண்டு போகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு கடந்த கிழமையிலே இலங்கை தேசத்திலே பாருங்கள் மண் சரிவு, பூமி அதிர்ச்சி, இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் வந்தது. அது மட்டுமல்ல, வாட்டர் ஃபிளட், வெள்ளப்பெருக்குகள் இந்த நாட்களில் வந்தது. பாருங்கள், இவ்வளவு அழகாக இந்த நாட்களை பாருங்கள் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு காரியங்களை செய்து ஒரு வீட்டை கட்டி கொள்ளுவோம், காரியத்தை செய்வோம் சொல்லி அந்த தேசத்திலே காரியங்களை செய்திருக்கலாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல பாருங்கள், சில வேளைகளிலே வெளி தேசங்களுக்கு போய் துபாயோ அங்காளி பக்கங்களே போயிட்டு இந்த நாட்களே அவர்கள் உழைச்சு சம்பாதித்த நாட்களே எப்படியா ஒரு காரியத்தை செய்வோம்னு சொல்லி இந்த நாட்களை செய்திருப்பார்கள். ஆனால் பாருங்கள் என்ன காரியம் நடந்தது பாருங்கள். திடீரென்று ஒரே நாள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளி இந்த நாட்களை பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நேரம் மழை பெய்து அங்கே என்ன செய்தது, எல்லாம் இந்த நாட்களிலே முற்றுமுழுதாய் அங்கே அற்று போய்விட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நாட்களிலே கூட நான் பார்த்தேன், ஒரு 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 கிராமம் அப்படியே இந்த நாட்களிலே மண்ணுக்குள்ளே மூடப்பட்டு போய்விட்டது.
கிட்டத்தட்ட 2-3 சடலங்களை இந்த நாட்களில் எடுத்திருக்கிறார்கள். பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பரிதாபமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. டெலிபோன் கனெக்ஷன், அதாவது டெலிபோன், அது மட்டுமல்ல இந்த நாட்களில் மின்சாரம் எல்லாம் இந்த நாட்களில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. தொடர்ந்தும் பின்பும் இந்த நாட்களில் இன்னும் ஒரு காற்று அடிக்கும் சாத்தியக்கூறாக இருக்கிறதுன்னு சொல்லுகிற வேளையிலே இருக்கிற எல்லாரும் இந்த நாட்களில் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் இப்படியான ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த அந்த சூழ்நிலையை நினைத்து இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே ஒரு பயமும் பீதியும் அந்த இடத்திலே எழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய காரியம் இப்படி நடக்குமோ என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே சில வேளைகளை நினைக்கலாம், ஏதோ நாங்கள் ஒரு பட்டணத்திலே இருக்கிறோம், அதனாலே நமக்கு இந்த சேதங்கள் ஒன்றும் வராது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் நினைக்கலாம். ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமா இருந்தால் செய்வார் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். வேதத்திலே பாருங்கள், நோவாவிடத்திலே போய் ஆண்டவர் இந்த நாட்களிலே பேசுகிறார். நோவாவுடைய இடத்திலே அவர் தெளிவாக பேசுகிறார். எப்படி என்றால், இந்த ஜனங்களுடைய காரியங்கள் என்னுடைய இருதயத்திலே இந்த நாட்களில் விசனமாக இருக்கிறது, நான் அதனாலே இந்த நாட்களில் இந்த பூமியை அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே நோவா கேட்டுக்கொண்டு அந்த காரியத்தை இருக்கிற அரண்மனை கர்த்தருடைய பிள்ளைகளே சொல்லுகிறார், நீ பேழையை செய்ய. கிட்டத்தட்ட 120 வருஷங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அந்த பேழையுடைய காரியங்கள் நடந்தது. ஆனால் என்ன நடந்தது? ஒரு ஆத்மா கூட அந்த நாட்கள் அந்த இடத்துல வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் அங்கே நடக்கிற காரியம். ஏன்? பொருட்கள் மேலே ஆசை வைத்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அது மட்டுமல்ல, மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அங்கே தேவனை தேடுகிற உணர்வில்லாதபடி இந்த நாட்களிலே அழிவு அவர்களை வந்து இந்த நாட்களிலே அங்கே வாரம் வெள்ளம் வந்து அள்ளி கொண்டு போனதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு லூர்த்தனுடைய மனைவியை எடுத்து பாருங்கள். அவளுடைய வாழ்க்கையில ஏன் அவள் அங்கே உப்பு தூணாக மாற வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அவள் தன்னுடைய அதாவது நாட்கள் அந்த இடத்திலே ஆண்டோடைய சத்தத்தை கேட்காதபடி, ஆண்டவரை நம்பாதபடி, தன்னுடைய அதாவது நாட்களே சோதம் குமாராவை திரும்பி பார்த்தால். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த இடத்திலே பாருங்கள், உப்பு வியாபாரம் இந்த நாட்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஐயோ, தன்னுடைய எல்லாம் போகிறதே, தன்னுடைய ஐஸ்வர்யங்கள், தன்னுடைய காரியங்கள் எல்லாம் போகிறதே சொல்லி இந்த நாட்களிலே அற்ப ஆசையினால் அந்த பொருட்கள் மேலே நம்பிக்கை வைத்து திரும்பி பார்த்து அந்த மூடத்தனத்து நிமித்தம் இந்த நாட்களிலே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவள் அங்கே உப்பு தூணாக அந்த நாட்களிலே மாறுகிற வேளையிலே பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக நீங்கள் அங்கு லோத்துடைய குடும்பத்தை எடுத்து பார்ப்பீர்களா இருந்தால் சீரழிந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று பாருங்கள். அப்ப தேவனுடைய காரியத்தை அங்கே தேவனுடைய காரியத்திற்கு விரோதமாக ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் இல்லாதபடி பொருட்கள் மேலே மனுஷர் மேலே நம்பிக்கையை வைத்து இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலேயே எல்லாம் இந்த நாட்களிலே சீரழிந்து போகும் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே அங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 18ஆம் அதிகாரத்திலே அங்கே 11வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் இந்த நாட்களிலே உயர்ந்த மதில் போல் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், ஐஸ்வர்யவானுடைய பொருள், ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யானுடைய பொருள் அவனுக்கு ஒரு அரணான பட்டம், அவனுக்கு அது ஒரு பட்டணத்தை போல் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க இந்த நாட்களே இன்னைக்கு பெரிய பெரிய உலகத்திலே இருக்கிற பணக்காரர்கள் இன்றைக்கு பாருங்க போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. இது நான் முதலாவது பணக்காரனா வரவனும், 2வது பணக்காரனா வரவனும், 3வது பணக்காரனா வரவனும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு அந்த பணம் எப்படி இருக்கிறதாம், அந்த பொருள்கள் எல்லாம் ஒரு அரணான பட்டணத்தை போல் இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது எப்படி என்று சொன்னா, அவர்கள் அந்த ஒரு தேசத்தை தங்களுடைய கரங்களுக்குள்ளே இந்த நாட்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள். பெரிய பணக்காரர்களை பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடங்களை போய் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு அந்த ராஜ்யங்களை இந்த நாட்களை பிடித்து வைத்து காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தர்களே. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அது அவன் எண்ணத்திலே இந்த நாட்களை உயர்ந்த மதில் போலே இருக்குமா. அப்ப எந்த இடத்திலே அவன் காரியங்களை செய்கிறானோ அந்த இடத்திலே அவனுடைய எண்ணத்திலே ஒரு உயர்ந்த மதில் போல இந்த நாட்கள் அந்த காரியம் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலேதான் இங்கே வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் இந்த நாட்களில் சாலமோன் ஞானி இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யவானுடைய பொருட்கள் அவனுக்கு அரணான பட்டணம், அவனுக்கு ஒரு பாதுகாப்பான பட்டணமா இருக்கு. என்னிடத்திலே பணம் இருக்கிறது, இடத்துல எல்லாம் இருக்கிறது, நான் பணத்தை வைத்து எதையும் செய்து கொள்ளுவேன்,
என்னை ஒருவரும் தடுக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களை அகங்காரம் கொண்டுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு சிலர்கள் அந்த பணத்தின் மூலமா இந்த நாட்களே அநேக ஏழைகளை நெருக்கி ஏழைகளுடைய காரியத்தை இந்த நாட்களை அவர்கள் தகர்த்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது அது அவன் எண்ணத்தில் அங்கே எப்படியாக இருக்கிறதாம், உயர்ந்த மதிலை போல் இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலே 10வது அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 24வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், சீசர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டு இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. Glory to God. இன்றைக்கு பெரிய பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க. இப்படித்தான் இருந்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், ஐஸ்வர்யத்தின் மேல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்பிக்கையா இருக்கிறவர்கள். அப்ப எதிர் மேலே அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள்? கர்த்தர் மேலே வைத்திருக்கிறார்களா, ஐஸ்வர்யத்தின் மேலே வைத்திருக்கிறார்களா? இன்னைக்கு அவர்கள் இந்த நாட்களை சொல்லுகிறவர்களையோ, நானும் கிறிஸ்தவன் தான், நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்லது இல்லையான்னு நான் சொல்லவில்லை. ஆனாலும் அவர்களுடைய அந்த முழு நம்பிக்கை எங்கே போகிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே ஐஸ்வர்யத்தின் மேலேதான் இந்த நாட்களே போகிறது. ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை சேர்த்து 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 நான் விருத்தியாக வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நாட்களை காரியங்களை செய்கிறார். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எப்படி எளிதா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே ஐஸ்வர்யத்தை குறித்து இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. பொருட்கள் மேலே இந்த நாட்களை நம்பிக்கை வைத்து காரியங்களை செய்கிற ஜனங்கள் இந்த நாட்களை எப்படியாக இருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே அங்கே இந்த நாட்களே 6வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 6வது அதிகாரத்திலே இப்படியாக சொல்லுகிறது நாட்களே. பாருங்கள், 14வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், பாருங்கள், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமல், வசனத்தை ரொம்ப கவனமா கேளுங்க, இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கத்தக்க சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ரொம்ப கவனமா இருங்கள். இந்த ஐஸ்வர்யமும் கனமும் யாரால் வருகிறது? கர்த்தரால வருகிறது. அதைத்தான் நீங்க சொல்லப்படுற. அப்ப கர்த்தர் அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற வேளையிலேயே கர்த்தர் மேலே, அந்த கொடுத்தவர் மேலே இந்த நாட்களை நாங்கள் நம்பிக்கை வைக்கிறது இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேலே இந்த நாட்களை நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். அதனால இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்ப நமக்கு யார் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார்? கர்த்தர். ஆகாரத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் கர்த்தர். இருக்கிறதுக்கு இடத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் கர்த்தர். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் கர்த்தர். இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை தேட வேண்டும் என்பதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஜனங்கள் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் முதலாவதாக. இரண்டாவதாக பொருட்கள் மேல், ஐஸ்வர்யத்தின் மேல் இந்த நாட்களை நம்பிக்கை வைக்கிற இந்த நாட்களை பாருங்கள், அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. முதலாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை குறித்து வேதம் எச்சரிக்கிறது. இரண்டாவதாக பொருட்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை முட்டாள்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போம். ஆயுதங்கள் மேல் நம்பிக்கை இந்த நாட்களை வைக்கிறது ஒரு வீணானது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்க சொல்லு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று
உன் தலையை இந்த நாட்களிலே உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனாலே இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த நாட்களை இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், இங்கே தாவீதும் அதாவது கோலியாத்தினுடைய சம்பவமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் இன்றைக்கு தாவீது எந்த ஆயுதத்தின் மேல் இந்த நாட்களை நம்பிக்கை வைத்தார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்திலே பாருங்கள், இன்றைக்கு அநேக இடங்களிலே நான் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வேதத்திலே சில இடங்களிலே பாருங்கள், கிதியோனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் இந்த நாட்களே பாருங்கள் அங்கே என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், வித்தியாசமான முறையிலே இந்த நாட்களே போர் புரிகிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆயுதங்கள் இல்லாதபடி, ரத்தம் சிந்துதல் இல்லாதபடி கர்த்தர் இந்த நாட்களை யுத்தம் செய்கிறார் என்பதைத்தான் வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தாவீதினிடத்திலே இருக்கிறது ஒரு பெரிய பட்டயமோ, அல்லது இந்த நாட்களே பெரிய கேடகமோ, அல்லது இந்த நாட்களே ஒரு முக கவசமோ, அல்லது நெஞ்சு கவசமோ இந்த நாட்களே இல்லை அவரிடத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது ஒரு பீரங்கி நின்றதா, அல்லது இந்த நாட்களே அவரோடு கூட ஒரு 10 போர் வீரர்கள் வந்தார்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது இந்த நாட்களே அணிவகுத்து போர் வீரர்கள் அந்த இடத்துல நின்றார்களா என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒருவரும் இல்லை. ரொம்ப கவனமா கேளுங்க, அங்க என்ன நடக்கிறது? தனி மனுஷனாக இந்த நாட்களே வருகிறார். இஸ்ரவேலின் இராணுவமாகிய அந்த சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமத்திலே பாருங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை வருகிறார். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர், glory to God. அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு பெரிய ஒரு சேனை, அப்படியே சேனைக்கு அதிபதியா இருக்கிற கர்த்தர், அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு கொமாண்டர், ஒரு கேர்னல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவருடைய நாமத்தினாலே அவரோடு நான் கூட வருகிறேனே ஒழிய நான் இந்த நாட்களே ஒருவரோடும் வரவில்லை. ஏனென்றால் அவர் இந்த நாட்களே அவருடைய பட்டயம் இந்த நாட்களே பயங்கரமான பட்டயமாக இருக்கும் என்று சொல்லி அவருடைய நாமத்தினாலே அந்த கவனிலே ஒரு கல்லை ஏத்தி இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஒரே அடியிலே இந்த நாட்களே அதாவது கோலியாத்துக்கு, அதாவது நாட்களே கோலியாத்துக்கு, பெலிஸ்தியனுக்கு இந்த நாட்களை எரிகிற வேளையிலே அவன் அப்படியே மலை போல விழுந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 50 அம்புகளை எய்யவில்லை, அல்லது பட்டயங்களை எடுத்து நாட்களை எடுத்து கத்தி எடுத்து என்ன சொல்றது வாளை எடுத்து வெட்டியோ காரியங்களை செய்யவில்லை. ஒரே ஒரு அடி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஆயுதங்களின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அது வீணான காரியம் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேசத்துக்கும் ஒரு பிரச்சனை என்றால் இன்றைக்கு ஒரு காரியத்தை சுமூகம் செய்யலாம், அவர்களோடு போய் தெளிவாக கதைத்து அந்த காரியத்தை சுமூகமாக அந்த நாட்களை காரியத்தை தீர்க்கலாம். ஆனா இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அந்த கதைத்து தீர்க்கிற அளவுக்கு இந்த நாட்கள்ல இல்லை. உடனே இந்த நாட்களே போர் 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 என்று சொல்லி இந்த நாட்களே போரை துவங்குகிற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அவர் எப்படிப்பட்ட கொடூரமான ஆட்களா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களோடு போய் சமாதானமாய் பேசி இந்த நாட்களிலே காரியத்தை செய்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், கெத்செமனை தோட்டத்திலே அங்கே அதாவது பேதுரு என்ன செய்கிறார்? தன்னுடைய பட்டயத்தை எடுத்து மல்குசினுடைய காதை வெட்டுகிறார். வெட்டினோட அப்ப என்ன நடக்கும் பாருங்க, ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறான்? ஆண்டவருடைய சீசர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவளும் ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் ஓடி வந்து சொல்றாரு பேதுருவை பார்த்து, நீ பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறோம் பட்டயத்தால சாவான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனுடைய காதை இந்த நாட்கள் என்ன செய்யறார்? இருந்த காது போலே ஒட்டி இந்த நாட்களை அவனை சுகப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், அப்ப ஆண்டவர் அங்கே என்னத்தை செய்கிறார்? ஒரு சமாதானத்தை தான் செய்கிறாரே ஒழிய அவர்கள் அங்கே நம்மை எதிர்த்து நிற்கிறார்கள், அவர்களோடு வருகிறார்கள், அவர்களோடு நாங்கள் போர் செய்ய வேண்டும், கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நாட்கள் அந்த காரியத்தை செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய காரியம் என்ன? அங்கே ஆயுதத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. அதாவது தாவீதினுடைய காரியம் என்ன? ஆயுதத்தின் மேல் இந்த நாட்களில் நம்பிக்கை இல்லை. நீ நிந்திக்கிற ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்த நாட்களை வருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், சிம்சோன்
ஒரு தாடி எலும்பினால் இந்த நாட்களை பாருங்கள் பரிசரை அடித்து இந்த நாட்களை நொறுக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள். எந்த ஆயுதம் என்ற காரியம் இல்லை, ஒரே ஒரு தாடி எலும்பு தான் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை கிதியோனுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே ஆண்டவர் எத்தனையோ எவ்வளவோ அதாவது போர் வீரர்கள் இருந்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை நீ தெரிந்து கொண்டு இவ்வளவு ஜனத்தோட போய் நீ இந்த நாட்களை வெண்டுவான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே யுத்தத்தில் வல்லவர், யுத்த தந்திரம் உள்ளவர், யுத்தத்திலே இந்த நாட்களிலே மகத்துவம் உள்ளவர் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனாலே பாருங்கள் இந்த நாட்களிலே இங்கே இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆயுதங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் வீணானவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 44ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப வில்லை நான் நம்பேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பட்டயம் அங்கே ரட்சிப்பதில்லை, ரட்சிக்க முடியாது. நம்முடைய பட்டயம் இந்த நாட்களில் என்ன செய்ய முடியும், அழிவைத்தான் கொண்டு வருமே ஒழிய இந்த நாட்களை பார்க்கிறவர்களே ரட்சிக்க முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்க, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே நாங்கள் வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அதாவது ஆயுதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து ஆயுதங்களை நம்பி இந்த நாட்களை செயல்படுகிற வேளையிலேயே அங்கே எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியங்களும் வராது. அழிவைத்தான் இந்த நாட்களிலே சந்திக்க முடியும், சேதங்களைத்தான் இந்த நாட்களிலே சந்திக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஓசியாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரின் நான் அவர்களை ரட்சியாமல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேளுங்கள், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரர்களால் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்க. அப்ப கர்த்தராலே ரட்சிப்பு வருகிற வேளையில், ஒரு மனுஷனுக்கு ஒரு விடுதலை வருகிற வேளையிலே எந்த விதமான ரத்தம் சிந்துதலோ எந்த விதமான அலக்களிப்போ எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களில் இருக்காது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்காருமான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பட்டயங்களினாலோ ஆயுதங்களினாலோ இந்த நாட்களிலே மனுஷனை இந்த நாட்களில் நாங்கள் ரட்சிக்க முடியாது என்பதைத்தான் இங்கே ஓசியா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்தி கொள்ளுங்கள். ஆகாயின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறதை பார்ப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ராட்சியங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராட்சியங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி வருகிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன், குதிரைகளோடும் அவைகள் மேல் ஏறி வருபவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரன் பட்டயத்தால் விழுவார்கள் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இது யாருடைய காரியம் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராகிய சேனைகளின் கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், ஆயுதங்களோடு ஆயுதங்களை நம்பி வருகிறவர்கள் வீழ்ந்து போவார்கள், அது அழிந்து போவார்கள் என்பதைத்தான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியத்திலே பார்க்கிற வேளையிலே முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், மனுஷன் மேலே இந்த நாட்களிலே நம்பிக்கை வைக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை. உங்களுடைய கையிலே வேதம் இருக்கிறது, வேதத்திலே நம்பிக்கை வையுங்க. வேத வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள் ஐயா. அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே அனுதினமும் ஒவ்வொரு செக்கனும் இந்த நாட்களிலே பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். என்னுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நான் யாரையும் இந்த நாட்களை நம்பவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் ஆண்டோட இந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி ஆக வேண்டும் என்று சொல்லி கேட்கிற வேளையிலே என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களிலே அனுதினமும் அந்த தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். நெருக்கங்கள் வருகிற வேளையிலே நான் மனுஷனிடத்திலே போவதில்லை, ஆண்டவரிடத்திலே வந்து இந்த நாட்களே, ஆண்டவரே இந்த காரியம் இப்படியாக இருக்கிறது கர்த்தாவே,
யெகோவா ஜீரே நீரே பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே அப்படியே சொல்லிவிட்டு நான் வந்துடுவேன். ஆனால் பாருங்கள், என்ன காரியம் என்றால் திடீரென்று பார்க்கிற வேளையிலே அந்த காரியத்திற்கு பதில் கிடைத்தே ஆகும். இந்த கடந்த 2-3 கிழமைக்குள்ளே தேவன் 3 விதமான அற்புதங்களை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், கர்த்தர் மேலே இந்த நாட்களை நாங்கள் நம்பிக்கை வைத்து நடக்கிற வேளையிலே, அவருடைய வார்த்தையிலே இந்த நாட்களை வைக்கிற வேளையிலே, நம்பிக்கை வைக்கிற வேளையிலே, அந்த வார்த்தை நம்முடைய குடும்பத்தை கட்டும். அந்த வார்த்தை நமக்குள்ளே செழிப்பான காரியத்தை இந்த நாட்களை செய்யும். அந்த வார்த்தை இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே வழுகி விடாதபடி இந்த நாட்களை பாதுகாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு மனுஷனை சார்ந்து மனுஷனிடத்திலே போய் நம்பிக்கை வைத்திருந்தவன் சொன்னா என்ன நடக்கும்? எல்லாம் விருதாவா போயிடும். சிலரை பாருங்க, ஆண்டோட பிள்ளைகள் ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணி போட்டு இந்த நாட்களை சொல்லுவாங்க என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னால், என்னது ஒரு காசுக்கோ பணத்துக்கோ இன்னும் காரியத்துக்கா காசு கிடைக்கலன்னு சொன்னா 3வது நாள் வந்து இந்த நாட்களை 6 டைம் வந்து இந்த நாட்களை கேட்பாங்க, ஐயா எனக்கு ஒரு கொஞ்சம் காசு தாங்க ஐயா, எனக்கு இப்படியான தேவையா இருக்குன்னு சொல்லி சொல்லுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், அந்த ஜெபத்துக்கு நீ ஆண்டவரிடத்திலே ஜெபிச்சிருக்கிறாய். ஜெபிச்சிருந்தா அந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் அந்த நாட்களை உன்னோடு பேசுகிற. ஆனால் அந்த பணத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்று சொன்னால், ஆண்டவரிடத்துல நீ ஒரு இதவை என்னன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே என்னுடைய காரியம் இப்படியாக இருக்கிறது, எனக்கு இத்தனை நாள்ல இந்த காரியங்களை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று கேள். கட்டாயம் கர்த்தர் செய்வார். இதான் அந்த காரியம். நாங்கள் சும்மா ஒரு போகடி போக்கா கேட்கிறோம் இந்த நாட்கள். ஏன்னா ஆண்டவர் நாங்கள் கண்ணால காண இல்லை. அதனால இந்த நாட்கள அவர் தந்தான தரா விட்டால்னு சொல்லி இந்த நாட்களை கேட்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி அல்ல. இந்த நாட்களே அதுக்காக மனுஷன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் உன்னுடைய வாய்க்கால்கள் அங்கே என்ன செய்யும்? நிரம்பும். அப்படியானால் இந்த நாட்களே நீ எந்த விதமான எதிர்பார்ப்போடு இந்த நாட்களை நீ பார்க்கவே மாட்டாய். இன்னும் பார்க்க எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வழியில எல்லாம் ஒரு வித்தியாசமான காரியமாக இந்த நாட்களே இருக்கும். ஆனாலும் உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப உன்னுடைய தேவைகள் இந்த நாட்களில் சந்திக்கப்பட வேண்டுமா இருந்தால், கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த மாசத்திலும் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அதாவது நாட்களே பிறப்பை இந்த நாட்களை கொண்டாட இருக்கிறார்கள். இந்த நாட்களை பாருங்கள், 25ஆம் தேதி பாருங்கள். இந்த வேளையிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், எச்சரிக்கையா இருக்கும்படியாக வேதம் சொல்லுகிறது. 2வதாக பொருட்கள் மேலே இந்த நாட்களிலே நம்பிக்கை வைக்க வேண்டாம். 3வதாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆயுதங்கள் மேல் இந்த நாட்களிலே நம்பிக்கை வைக்க வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியங்களையும் விட்டுவிட்டு நீங்கள் செய்கிற காரியம் இந்த நாட்களிலே கர்த்தர் மேல் இந்த நாட்களிலே நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிற வேளையிலே தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய சிறையிருப்புகளை திருப்புவார். அது மட்டுமல்ல, இந்த 2025ஆம் ஆண்டு கடந்து 26வது ஆண்டுக்குள்ளே போகிற வேளையிலே நீங்க பாருங்க, அந்த நாட்கள் எல்லாரும் வந்து இந்த நாட்களை சொல்லுவாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயோ 25ஆம் ஆண்டு இப்படியா இருக்கு, 24ஆம் ஆண்டு இப்படியா இருக்கு, 26ஆம் ஆண்டு வரப்போகுது, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ சொல்லி இந்த நாட்களை சொல்லுவார்கள். ஆனால் ஒரு காரியத்தை நீங்க அறிந்திருக்க வேண்டும், நீ ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளையா இருந்தால், நீங்கள் ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளையா இருந்தால், கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாதபடி காப்பார். அங்கு சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்குமா, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடையாதாமன்னு சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அப்படியாக தேவன் இந்த நாட்களே ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி இந்த நாட்களை கர்த்தர் காப்பார் என்று விசுவாசியுங்கள். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுருங்க ஐயா. சகோதரன் தருவான், சகோதரன் காரியத்தை செய்வான், அப்படி செய்வான் இப்படி செய்வான்னு சொல்லி இந்த நாட்களை நம்பிக்கை வைக்கிறத விட்டுருங்க. விட்டுட்டு கர்த்தர் மேலே இந்த நாட்களை நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள என் அருமை பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. மறு ஒலிபரப்பிலே இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தானே கூட இந்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே இந்த நாட்களை ஆண்டவரே, கடைசி மாதத்திலே இந்த நாட்களை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல், பொருட்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல், ஆயுதங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் இந்த நாட்களே ஆண்டவரே, ஆண்டவராகி இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவர்கள்
நடக்க அந்த நாட்களிலே அவர்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும் ஐயா கத்தாவே. அப்படியாக உங்கள் மேல் இந்த நாட்களிலே ஆண்டவரை நம்பிக்கை வைத்து நடக்கிறவர்களே தேவைகளை நீங்கள் சந்திக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உங்களோட வார்த்தை சொல்லுகிறது ஐயா, என்னிடத்திலே வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவரி இந்த நாட்களிலே அந்த வார்த்தையின்படி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து நீர் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களோடு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் வேத பாடத்துடன் வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் ஒருவர் எப்படி கேட்க போன்ற ஒரு சார்பிலும் யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட பார்க்க போன்ற கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேதர் எட்வின் வாணன் அவர்கள் வேத பாடத்துடன் வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா. ஆமேன் ஆமேன்.